மக்களே, இதுதான் இந்தியாவின் லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் மினி ட்ரக் டாடா ஏஸ் இவி. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ரெகுலர் ஏஸ் மாதிரி இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு 21.3 கிலோவாட் அவர் லிக்விட் கூல்டு லித்தியம் அயான் பேட்டரி பேக் வருது. இந்த டாடா ஏஸ் இவியை ரீசார்ஜ் பண்றதுக்கு சார்ஜிங் போர்ட் வண்டியோட லெஃப்ட் சைட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் இருக்கு. இந்த சார்ஜிங் பாக்ஸை நீங்க திறக்கிறதுக்கு சாவியை போட்டு தான் திறக்கணும். ஸோ திறந்து பார்த்தோம்னா 2 சார்ஜிங் போட்டிருக்கு பாருங்கள். ஒன்று வந்து நார்மல் சார்ஜிங்க்கு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படி நீங்கள் இந்த வண்டியில் பண்ணீங்கன்னா 0லிருந்து 80% ரீசார்ஜ் 2 மணி நேரத்துக்கு உள்ளே ஆகிடும். நார்மல் சார்ஜிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 16 ஆம்பியர் பிளக் மூலயமாவே நீங்கள் வந்து சார்ஜிங் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மணி நேரம் ஆகும். 0லிருந்து 80% ஆகிறதுக்கு 600 கிலோ பேலோட் கெப்பாசிட்டி, 154 கிலோமீட்டர் ரேஞ்ச் மற்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கிற இந்த டாடா ஏஸ் இவி சிட்டிக்கு உள்ள கொரியர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி லோட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.